வணக்கம். நம்ம தொரப்புக்குச்சியில் கொங்கு சொலவாந்திரத்தை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறேனுங்க. இன்றைக்கி என்ன சொலவாந்திரம் அப்படின்னாங்க, கிழவன் பேச்சு கின்னாரக்காரனுக்கு ஏறாது அப்படிம்பாங்க. கின்னாரக்காரன் அப்படின்னா வலுச பசங்களை சொல்லுவாங்க. வயசானை வலுச பசங்கிட்ட ஏதாச்சும் சொன்னால் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லைங்க. அதனாலதான் கிழவன் பேச்சு கின்னாரக்காரனுக்கு ஏறாது அப்படின்னு சொன்னாங்க அந்த காலத்தில். இப்போ நம்ம வீட்டில் மாமனையே எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு எந்த காலத்தில் எந்த பயிர் செய்யணும், இதை போட்டால் இது வரும், இதை போட்டால் இந்த பருவத்தில் இதை போட்டிங்கன்னா வராது அப்படிங்கிறது எல்லாமே தெரியுங்க. இப்போ நம்ம வீட்டில் மச்சை இப்போத்தே விவசாயத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்லேருந்தே விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் அவங்களுக்கு எந்தெந்த காலத்தில் எந்தெந்த பயிர் வச்சா எப்படி விளையும் அப்படிங்கிறத பற்றி அவ்வளவா தெரியாது. அதனால் வயசானையை சொல்கிறத கேட்டு இந்தப்படி நடந்தாங்கன்னா அது கரெக்டாக போயிடும்னு வைங்க. அதனால தான் கிழவன் பேச்சு கின்னார்காரனுக்கு ஏறாதுன்னு சொன்னாங்க. எந்த தொழிலாக இருந்தாலுங்க, விவசாயமாக இருக்கட்டும் இல்லை மற்ற தொழிலாக இருந்தாலுமே வயசானவங்களுக்கு அனுபவம் அதிகமாக இருக்குமுங்க. இந்த தொழில் பண்ணணுமா, இவ்வளோ லாபமரு நட்டமரு என்ன அவ முதல்ல பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம விவசாய தொழில் அது வேறங்க. இந்த படத்தில் போட்டால் அது முளைக்க, அந்த படத்தில் போட்டால் இது முளைக்க அப்படிங்கிறது விவசாயத்தில் தொழில் பண்ணிகிட்டு இருக்குங்காட்டி அவளுக்கு தெரியுது. அதே மாதிரி மற்ற தொழிலுக்கும் அப்படித்தானுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்.